சங்கீதம் 22 அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் சந்ததி. ஏனென்றால் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அதாவது நீங்கள் நானும் ஆண்டவருடைய சந்ததி அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல, அப்படிதான் எனப்படுவோம் சொன்னா அப்படிதான் இருப்போம் என்று சொல்லியார். அப்படி எனப்படுவோம், we will be accountable அப்படிதான் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை காணப்படும். அப்ப இந்த அடோனாய் ஆண்டவர் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அப்ப செய்தியினுடைய தலைப்பு என்ன? தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் சந்ததி. கண்களை மூடுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை பார்த்து ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனம், இது என்றென்றைக்கும் என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவரே நீ பேசுகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை சேவிக்கிற சந்ததியாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய், தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் கர்த்தாவே நாங்கள் காணப்பட போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்றைக்கும் நிலை நிற்கும் ஒரு சந்ததியாய் கர்த்தரை அழைத்து தெரிந்து கொண்டு இதனுடைய காரியங்களை, ரகசியங்களை கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் ஒரு விசை கூட கர்த்தாவே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், அது நித்தியம் என்கிறதனுடைய வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா சொன்னா, தலைமுறை தலைமுறையாக மனுஷர் முறைமையாய் பேசுகிறதான காரியம். தலைமுறை தலைமுறையாய் பாத்தீங்கன்னா அப்படிதான் காணப்படும். அப்படின்னா நித்தியமாக forever என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நித்தியமானவர். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய ரட்சிப்பு நித்தியமானது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ரட்சகர் நித்தியமானவர். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அவரை நீங்க ஒரு விலை மதிப்புக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அப்படியே நம்முடைய ரட்சிப்பு, அவர் நம்ம கொடுக்கிற ரட்சிப்பு அப்படிப்பட்டது என்று சொல்லி, அப்ப நித்தியம் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்பவர் அவர் நித்தியமானவர். சங்கீதம் 102:12 சொல்லுகிறது, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்ப யாருடைய பிள்ளைகளாய் இருக்க போகிறோமோ அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நித்தியமானவர், என்றென்றைக்கும் இருக்க போகிறவர். ஆனபடியினாலே பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை நம்மளை மிகவும் ஆறுதல் படுத்துகிற, தேற்றுகிற ஒரு சத்திய வார்த்தை. அவர் நித்தியமாய் இருக்கிறபடினால நாமளும் அப்படி சந்ததியாய் இருப்போம் என்று சொன்னால் நாமும் நித்தியமாய் இருக்க போகிறோம். அடுத்தது, கர்த்தருடைய தன்மைகள் நித்தியமாய் காணப்படுது. சங்கீதம் 105வது வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் நமக்கு தெரியும், அது சொல்லுகிறது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அது மாறி விடுவதில்லை, என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் அது உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியே பாருங்க இன்னொரு வசனம், கர்த்தருடைய நாமம் அது நிச்சயமாய் அது காணப்படுது. இதை குறித்து நான் கடைசியா உங்களுக்கு விளக்குறேன். திரும்பவும் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் பாத்தீங்கன்னா நித்தியம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 3:15 அவர் மோசையோடு பேசும்பொழுது சொல்லுகிற வார்த்தை, தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார்னு போய் என்ன பண்ண நீ சொல்லு, இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அப்புறம் எப்படி இயேசுவ தேவன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, நான் போன வாரம்
கொடுத்ததான செய்தியை நீங்க கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப நாமம் என்று சொல்றது அல்லது நேம் என்று சொல்றது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்படுகிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. பெயர் என்று சொல்லுவதே ஐடென்டிபிகேஷனுக்காக வைக்கப்படுகிறது என்று சொல்லி கிறிஸ்மஸ் செய்தி சொன்னல, உங்களுக்கு ஞாபகம் எப்படி சொல்றேன், அவரை கூப்பிடு அவரை கூப்பிடு அப்படின்னு சொன்னா பேர் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன், கூப்பிட்டுருவேன். இவங்களை கூப்பிடுனா பேர் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். ஆனா பேர் தெரியலன்னா சொல்ல முடியாது. அப்ப நேம் அல்லது பெயர், நாமம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒருவரை கண்டுபிடிப்பதற்காக ஐடென்டிஃபை. நீங்க வேணா சந்தேகமா இருந்தாலும் டிக்ஷனரி போய் நீங்க எடுத்து பாருங்க, நேம்னா என்ன அர்த்தம்னா, நேம் இஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ஒருவரை கண்டுபிடிப்பதற்காக, சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறதுக்கு பேர் தான் பேர், நாமம் என்று சொல்லுகிறதான வார்த்தை. சரியா? அப்ப இவர் சொல்றாரு இந்த தேவன், அதாவது என்னன்னா இந்த வேதத்தினுடைய தேவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக வைக்கப்படுறதுக்கு பேர் என்னது, நாமம். அப்ப அவரை குறித்து நாமம்னு சொல்லப்பட்டா எதுக்கு சொல்லப்படுது தெரியுமா, அவர் யாரு நீ கண்டுபிடிப்பதற்காகவே சொல்லப்பட்ட காரியம். அப்ப இவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவன் இதுவே என்னுடைய நாமம். தலைமுறை தலைமுறையாக பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, தலைமுறை தலைமுறையாக நான் மட்டும்தான் தேவன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. நான் மறந்துட்டேன்னா சொல்லுங்க, கடைசியில இதை குறிச்சு பார்ப்போம். என்னன்னா இந்த இயேசுதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவனா என்று சொல்லி பார்க்கலாம். என்ன சரி பாருங்க. அப்ப இவர் நித்தியமா இருக்கிறபடினாலே, தலைமுறை தலைமுறையாக இவர் மட்டுமே என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறபடினால, அவருடைய சந்ததியாய், அவருடைய சீடா, அவருடைய பிள்ளையாய் காணப்படுகிற நானும் நீங்களும் என்ன பண்ணுவோம், தலைமுறை தலைமுறையாக இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற வசனம்.